நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதல்வர் விஜய் சந்திப்பு. தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி விஜய் பதவியேற்றார். முதல்வரான பின் முதல் முறையாக இன்று காலை 9:30 மணிக்கு தனி விமானத்தில் விஜய் புறப்பட்டார். நண்பகல் 12 மணி அளவில் டெல்லி சென்ற விஜய் அங்கு தமிழ்நாடு அரசு இல்லத்தில் தங்கினார். தொடர்ந்து மாலை 4:30 மணி அளவில் பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளார். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் மோடியுடன் நடைபெற இருக்கும் முதல் சந்திப்பு இது ஆகும். இந்த சந்திப்பின் போது பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு, வளர்ச்சி திட்டங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒப்புதல்கள், மேகதாது அணை விவகாரம் மற்றும் PM ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட தமிழகத்தின் தேவைகள் குறித்த விரிவான மனுவை முதல்வர் விஜய் பிரதமர் மோடியிடம் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரையும் விஜய் சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இன்று இரவு டெல்லியில் தங்கும் முதல்வர் விஜய் நாளை காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மற்றும் ராகுலையும் சந்திக்கிறார். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அந்த சந்திப்பை முடித்ததும் அன்றைய தினமே முதல்வர் விஜய் சென்னை திரும்ப உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பழைய முட்டையா? அண்ணாமலை கேள்வி. பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக பள்ளி மாணவர்களின் மதிய உணவு திட்டத்தில் வழங்கப்படும் முட்டைகளுக்கு ஆண்டு முழுவதும் ஒரு முட்டைக்கு ரூபாய் 5.63 என்ற நிலையான விலையை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் ஒரு முட்டை ரூபாய் 3.70 என்று விலை குறைந்தபோது ஒப்பந்ததாரர்கள் சுமார் 20 கோடி முட்டைகளை வாங்கி குளிர்சாதன கிடங்குகள் சேமித்து வைத்திருக்கிறார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளன. அதாவது குறைந்த விலைக்கு பெருமளவில் சேமித்து வைத்து ஆண்டு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முட்டை என்பது நீண்ட காலம் கெட்டுப்போகாமல் இருக்கும் பொருள் அல்ல. குளிர்சாதன கிடங்கில் மாதக்கணக்கில் வைத்திருந்து பின்னர் தொலைதூர கிராமப்புற பள்ளிகளுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு நிச்சயம் பாதிப்புக்குள்ளாகும். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுக்கு பல முறை அழுகிய முட்டை வழங்கப்பட்டதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம். தாவேக ஆட்சியிலும் அதே நிலை தொடராமல் இருக்க வேண்டும். இது வெறும் கொள்முதல் சார்ந்த பிரச்சனை அல்ல, லட்சக்கணக்கான பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கை சார்ந்ததாகும். எனவே முட்டைகளின் சேமிப்பு காலம், தர பரிசோதனை, போக்குவரத்து மற்றும் விநியோக நிலை குறித்து தமிழக அரசு வெளிப்படையான கண்காணிப்பையும் கடுமையான ஆய்வையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தில் எந்தவித அலட்சியமும் ஏற்க முடியாது என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நல்ல வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. ஜாக்பாட் யாருக்கு? தலைவர்கள் மல்லுக்கட்டு. தமிழக சட்டசபை தேர்தலில் மயிலம் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தன் ராஜ்யசபா MP பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து காலியானதாக அறிவிக்கப்பட்ட அந்த ராஜ்யசபா MP பதவிக்கு ஜூன் 18 இடைத்தேர்தல் நடக்க உள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசுக்கு ஆதரவளித்து கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் அந்த ராஜ்யசபா MP பதவியை பெறும் முனைப்பில் உள்ளது. தாவேக தரப்பில் இன்னும் எவ்வித உறுதியும் அளிக்கப்படாத நிலையில் ராஜ்யசபா MP பதவியை பிடிப்பதில் தமிழக காங்கிரஸ் கோஷ்டி தலைவர்களுக்குள் கடும் போட்டி நிலவுகிறது. தாவேக காங்கிரஸ் கூட்டணி ஏற்பட்டதில் முக்கிய பங்காற்றிய அகில இந்திய காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த போட்டியில் முன்னிலை வகிக்கிறார். இவர் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுலுக்கும் முதல்வர் விஜய்க்கும் நெருக்கமானவர் என்பதால் ராஜ்யசபா MP சீட் கிடைப்பது உறுதி என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். அதே சமயம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, முன்னாள் தலைவர்கள் அழகிரி, தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோரும் இந்த போட்டியில் குதித்துள்ளனர். தங்களுக்குரிய டெல்லி மேலிட செல்வாக்கை பயன்படுத்தி MP பதவியை பெறும் முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். அதேபோல் சட்டசபை தேர்தலில் சீட் மறுக்கப்பட்ட VCK முன்னாள் MLA ஆளூர் ஷானவாசுக்கு ராஜ்யசபா சீட் வாங்கித் தரும் முயற்சியில் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஈடுபட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மூலம் விஜயிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே லோக்சபா தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே ராஜ்யசபாவுக்குள் செல்லும் அரிய வாய்ப்பை தவறவிடக் கூடாது என தாவேக நிர்வாகிகள் கட்சி தலைமையிடம் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி அமைத்த அடுத்த மாதமே டெல்லி செல்லும் வாய்ப்பை இழக்க தாவேக தயாராக இல்லை எனவும் கூறப்படுகிறது. முதல்வர் விஜயின் தனிப்பட்ட ஆலோசகரும் ஜோதிடருமான ரிக்கி ரத்தன் பண்டிட்டுக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படலாம் எனவும் பேச்சு எழுந்துள்ளது.
அதேபோல் சட்டசபை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிட்டு மிக குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த சிலரும் எம்பி பதவியை பிடிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதல்வர் விஜய்க்கு நெருக்கமாக உள்ள சினிமா பிரபலங்கள் பலரும் ராஜ்யசபா சீட்டை குறிவைத்து அவரிடம் நேரடியாக பேச நேரம் கேட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராஜ்யசபா சீட் பெற நடக்கும் பல்முனை போட்டியால் அந்த ஜாக்பாட் யாருக்கு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. உலுக்கிய வெடிச்சத்தம், தரைமட்டமான பட்டாசு ஆலை, 2 பேர் மரணம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புளியங்குளம் கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்தது. அங்கு நேற்று இரவில் ஊழியர்கள் பட்டாசு தயாரித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. தயாரித்து வைத்திருந்த பட்டாசும் மருந்தும் வெடித்து சிதறின. இதில் கட்டடம் தரைமட்டமாக சரிந்து விழுந்தது. பட்டாசு தயாரித்து கொண்டிருந்த புளியங்குளம் ஐயப்பன், விருதுநகர் மாவட்டம் புல்லகவுண்டன்பட்டி மாலதி ஆகியோர் இடிபாடுகளில் உடல் நசுங்கி இறந்தனர். சூரிய பிரகாஷ் என்பவர் பலத்த காயமடைந்தார். ஸ்பாட்டுக்கு வந்த கோவில்பட்டி தீயணைப்பு வீரர்கள் காயம்பட்டவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இறந்தவர்களின் சடலங்களையும் மீட்டனர். சப் கலெக்டர் ஹிமான்ஷு மங்கள், டிஎஸ்பி ஜெகநாதன், தாசில்தார் அப்பணராஜ் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். விசாரணையில் பட்டாசு ஆலை அனுமதியின்றி செயல்பட்டது தெரியவந்தது. சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட புளியங்குளம் சரவணன், அவரது மனைவி மாரீஸ்வரி, கட்டட உரிமையாளர் குருநாதன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மாரீஸ்வரி, குருநாதன் கைது செய்யப்பட்டனர். சரவணனை போலீசார் தேடி வருகின்றனர். தெரு தெருவா அலைகிறேன், என்னால அது முடியலையே. துணை முதல்வர் குமுறல். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் விஜய் தலைமையிலான தாவேக 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சியும் அமைத்தது. இதில் காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். தவிக தலைவர் விஜய் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே மாபெரும் வெற்றி பெற்று முதல்வராகியுள்ளது தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த ஜனசேனா கட்சி கூட்டத்தில் அக்கட்சி தலைவரும் ஆந்திர மாநில துணை முதல்வருமான பவன் கல்யாண் விஜயின் வெற்றி குறித்து பேசினார். சமீப காலமாக தமிழக அரசியலை நான் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஒரு கட்சி எவ்வித சிரமமும் இன்றி மிக எளிதாக வென்று ஆட்சியை பிடித்துள்ளது. கட் அவுட், பேனர்களை மட்டுமே பயன்படுத்தி ஒருவரால் முதல்வராக முடிகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாகத்தான் இருக்கிறது. நான் 15 ஆண்டுகளாக ஆந்திராவில் தெரு தெருவாக அலைந்து களத்தில் நின்று போராடி வருகிறேன். ஆனால் என்னால் அதுபோல் வெற்றி பெற முடியவில்லை என்றார். ஏற்கனவே தவிக தலைவர் விஜயின் வெற்றியை ஒப்பிட்டு அதுபோல் பவன் கல்யாணும் ஆந்திராவில் ஆட்சி அமைக்க வேண்டும் என அவரது கட்சி தொண்டர்கள், ரசிகர்கள் குரல் எழுப்பினர். அப்போது விஜயையும் என்னையும் ஒப்பிட வேண்டாம், தமிழகம் மற்றும் ஆந்திராவின் அரசியல் கள நிலவரம் வேறு என பவன் கல்யாண் கூறியிருந்தார். தற்பொழுது அவரே விஜயின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மீனாட்சி அம்மன் கோயிலில் அதிர்ச்சி, சரிந்தது அலங்காரத்தூள், தீவிர விசாரணை. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் நடக்கிறது. கும்பாபிஷேக வேலைகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் கோயிலில் அலங்கார கல்தூண் சரிந்து விழுந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலின் முக்குருணி விநாயகர் சன்னதியில் இருந்து சுவாமி சன்னதிக்கு செல்லும் பிரகாரத்தில் பாலூட்டும் அறை உள்ளது. அதற்கு அருகே அலங்கார வேலைப்பாடுகள் நிறைந்த கல் தூண் உள்ளது. மேல் தளத்தை தாங்கும் தூணாகவும் இந்த கல் தூண் இருக்கிறது. இதில் தான் அலங்கார வேலைப்பாடுகள் திடீரென சரிந்து விழுந்தன. அப்போது பக்தர்கள் யாரும் அந்த பகுதியில் இல்லை. இதனால் யாருக்கும் காயம் இல்லை. இருப்பினும் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட பகுதி திடீரென சரிந்து விழுந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோயிலை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிக்காக சாரம் கட்டி வேலை பார்த்து வருகின்றனர். அப்படி சாரம் கட்டியதால் தான் அலங்காரத்தூண் வலுவிழந்து விட்டது என்கின்றனர். இது தொடர்பாக கோயில் நிர்வாகம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. தற்காலிக ஏற்பாடாக சரிந்து விழுந்த அலங்கார கட்டுமானத்தை கம்பி கட்டி மீண்டும் கல் தூணுடன் பொருத்தி வைத்துள்ளனர்.